மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் ஹலீம் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஹலீம் சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றி என்று இந்திய ஊடகங்கள் சொல்கின்றது, நானும் கூட ஒரு செய்தியாளனாக சொல்கிறேன். உங்களின் பார்வை எப்படி? இந்திய தேர்தல்களில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான விஷயம். வெற்றியை வைத்து சந்தோஷப்படுவதும் தோல்வியை பார்த்து தோல்வதும் என்பது ஜனநாயகத்தில் அது ஒரு ஏற்புடையதல்ல ஒன்று. இரண்டாவது, இப்போ நம்முடைய தோழர் வலதுசாரி தோழர் குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், இது ராகுல் காந்தியுடைய தோல்வி, ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவர்கள் பொதுவாக என்ன சொல்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகின்ற மாநிலங்களில் இது மோடியுடைய வெற்றி என்று சொல்வதும், தோல்வியடைந்தால் அது அந்த மாநிலத்துடைய பிரச்சனை என்பது போன்று பேசுவதும், அதே நேரத்தில் காங்கிரஸ் வெற்றி அடைந்தால் அது ராகுல் காந்தியுடைய வெற்றியாக பார்க்கப்படாததும், தோல்வியடைந்தால் அது ராகுல் காந்தியுடைய தோல்வியாக பார்க்கப்படுவது என்பதை அவர் விளக்கமாக பேசுகிறார்கள். என்ன கேட்கிறேன், ஜார்க்கண்ட்ல பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது, அப்ப ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி தோல்வி அடைந்திருக்கிறாரா என்கிற கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ ஆமா, அவர் குமார் ஐயா சொல்றாங்க, ஆமா ஆமாங்கறாங்க. இல்ல அதை இப்ப ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒத்துக்கொள்கிறார்கள், அது ஒரு பிரச்சனை இல்லை. அது சேதராமன் கூட ஒத்துக்கொள்ள மாட்டார் இதை. இப்ப நான் வர்ற விஷயத்துக்கு வர்றேன். இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இப்பொழுதுதான் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் 48 இடத்துல 30 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அபரிதமான அந்த நம்பிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணி பெரும்வாரியாக ஆட்சியை பிடிக்கின்றது தான் நினைச்சாங்க. இன்னொன்று பேச வேண்டும், கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு பெரிய தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், இது யாருக்கும் பெரிய அளவுல மெஜாரிட்டி கிடைக்காது அப்படி என்று சொல்வதும் பைத்து போயிருக்கிறது. அப்ப இது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனியன் ராபர்ட் சொன்னார்ல, விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரா. அது எப்படி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இப்ப சிவசேனாவுடைய ராவத் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வருது. எப்படி கடந்த முறை ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று நினைக்கும் போது தோற்று போனாங்க. மகாராஷ்டிரால இப்படி ஒரு இழுபறி வரும்போது என்று நினைக்கும் போது பாஜக பெரும்பாரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இது நிச்சயமாக ஆய்வு செய்யப்படக்கூடிய ஒன்றுதான். இது ஒரு பக்கம். அதே நேரத்துல மகாராஷ்டிராவில் இருக்கின்ற அந்த குழப்பங்களை பார்க்கணும். ஏற்கனவே மகாராஷ்டிரா என்பது மராத்தா அல்லாதவர்கள் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் 33 விழுக்காடு தான் மராத்தாவில் உள்ளவர்கள் இருக்காங்க. ஏற்கனவே மராத்தாவுடைய இடஒதுக்கீடுக்காக பெரும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இத காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலங்கத்துல பெரிய அளவுல கண்டுகொள்ளவில்லை. இது ஒரு மிக முக்கியமானது. இரண்டாவது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக இவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்க வேண்டும். அது ஒரு குழப்பம், அதை சரி செய்யவில்லை. இதே போன்று இந்த கூட்டணியுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படல, இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்படல. இந்த ஏழு பிரிவுகள் இருக்கின்றன மகாராஷ்டிராவை பொறுத்தவரை. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை வடக்கு மகாராஷ்டிரா, மேற்கு மகாராஷ்டிரா, விதர்பா, மராத்தா, மும்பை, தானே என்று பல்வேறு பகுதிகள் பல்வேறு பிரச்சனைகளை உடையது. ஒரு மாநிலம் மாதிரி இல்ல. இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் முக்கியமானது மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கு மகாராஷ்டிரா. அப்ப அந்த மகாராஷ்டிராவுடைய அந்த அடிப்படை பிரச்சனைகளை காங்கிரஸ் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் பாக்குறேன். ஏன்னா இந்த பாராளுமன்ற அந்த வெற்றியை அவர்கள் ரொம்ப எளிதாக சட்டமன்றத்திலே கிடைச்சுன்னு நினைச்சாங்க. அது அப்படி அல்ல. அதை பாரதிய ஜனதா கட்சி சிறப்பான முறையில செயல்படுத்தி இருக்காங்க, வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம எப்படி இனியன் ராபர்ட் அவர்கள் சொன்னது போல இந்த தோல்வியை காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அது முக்கியமானது. அதே நேரத்துல சத்தீஸ்கர் விஷயத்தை நீங்க பேசாம இருக்க கூடாது. சத்தீஸ்கர் விஷயத்துல ஹேமந்த் சோரனை பத்தி எப்படி கொச்சையாக பேசினாங்க. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முதல்வர் ஹேமந்த் சோரனை பத்தி எவ்வளவு மோசமா பேசினாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் என்ன கேட்டாரு, என்னை ஒரு எலுமிச்சம்பழம் போல் புள்ளிங்கிறார்கள் சொன்னாரு. கண்டிப்பா. அவரை சிறையில் அடைச்சாங்க. அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதையும் மீறி அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு பழங்குடியை சார்ந்தவர் எப்படி BMW போனாருன்னு கேட்டாங்க. அவ்வளவு கொச்சைப்படுத்தினாங்க. அவர் EDயை வைத்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி ஒரு நெருக்கடியை ஒரு மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. அவர் என்ன கேட்டாரு, நிலக்கரி எடுப்பதன் மூலமாக வருகின்ற நிலுவைத் தொகை 1,36,000 கோடியை மத்திய அரசு எப்பொழுது எங்களுக்கு கொடுக்க போயிருந்து கேட்டாரா இல்லையா? ஒரு ஏழை எளிய மாநிலம் ஜார்க்கண்ட், அதில் எங்களுக்கு அந்த 1,36,000 கோடியை கொடுத்துருங்க
நான் பிரதமர் மோடி அவர்களுக்கு பல முறை கடிதம் எழுதினேன். ஏன் கொடுக்கல? அது மக்கள் இன்னைக்கு வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? அப்ப இப்படியான சொல்ல போனா அந்த தேர்தல் கருத்து கணிப்புல கூட ஜார்க்கண்ட்ல வந்து இழுபறின்னு சொன்னாங்க. அதையும் மீறி வந்து ஹேமந்த் சோரன் அங்க வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப இதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அதனால வெறும் மகாராஷ்டிரா தேர்தல் மட்டுமல்ல, இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மகாராஷ்டிராவில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தனியா பாத்தீங்கன்னா இன்னும் முழு மெஜாரிட்டி இல்ல. 19 எம்எல்ஏக்கள் வேணும் ஆட்சி தனியா அமைப்பதற்கு. ஏற்கனவே அஜித் பவாருடைய மகன் சொல்றார் அஜித் பவார் தான் முதல்வர்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவசேனாவுடைய அந்த பிரிவு தலைவர் சொல்றார், அவருடைய மனைவி சொல்றார் அவர் தான் முதல்வர்னு. இப்ப அவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது. இல்ல இப்ப அந்த கவலை உங்களுக்கு எது இருக்கு? இப்ப சரி ஹரீம், அந்த கவலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஒட்டுமொத்தமாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ராகுல் காந்தியை பத்தி அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லையே, யாருக்கும் தேவையில்லை. பத்தி கவலைப்படுறாங்கல்ல, அப்ப நாம ஏன் அவர்களை பத்தி கவலைப்படக்கூடாது? நீங்க கவலைப்படுறீங்க. ராகுல் காந்தியை பத்தி கவலைப்படுறாங்கல்ல, காங்கிரஸ் ராகுல் காந்தி மட்டும்தான், ராகுல் காந்தி காங்கிரஸ் அழித்து விடுவாரோ என்று கவலைப்படுறாங்கல்ல, ஏன் நாங்க கவலைப்படக்கூடாது? நீங்க பிஜேபி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படுறோம். மகாராஷ்டிராவில் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. புதுமடம் ஹலீம்ட்ட ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சி மீது அலன் அக்டோவின் ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி 1885 கவலைப்படுகிறார் திரு குமார் அவர்கள். நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? பாஜக ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? குமார் அவர்கள் கவலைப்படுவதை கொண்டுதான் நானும் கவலைப்படுறேன். சரி கவலைப்படுறாருல்ல, அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நானும் கவலைப்படுறேன். நன்றி. அங்கு ஒரு முழுமையான மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் நான் படுறேன். ஏற்கனவே இதற்கான வரலாறு இருக்கிறது. 2019 இதே சிவசேனா பாஜகவோட சேர்ந்து போட்டிட்டு எப்படி உடைஞ்சாங்க. இதே 19 இப்ப ஆளாளுக்கு முதல்வராக வேட்பாளராக நாங்க தான் சொல்லும் பொழுது நிச்சயமாக இதே சிவசேனா உடைக்கப்படும். மறுபடியும் நன்றி சார். இதே கட்சி உடைக்கப்படும். அதாவது 2019 பாரதிய ஜனதா கட்சி 105 இடங்கள்ல வெற்றி பெற்றதுன்னு நம்ம பார்க்கணும். கடந்த முறை வந்து அவங்க ஒன்னும் மோசமான தோல்வி எல்லாம் கிடையாது. 105 இடங்களை வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு 20-23 இடங்கள் கூட 20 இடங்கள் கூட பெற்றிருக்காங்க. அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றி பெற்று விட்டது, அது காங்கிரஸ் படுதோல்வி அப்படிங்கிற பார்வையும் நான் பார்க்க விரும்பல. கடந்த முறை சார் நீங்க பேசுறது சரியா இருக்கா சார்? 288 இடங்கள்ல அவங்க 230 இடங்கள்ல ஜெயிச்ச பிறகு பெரு வெற்றி இல்லாம எப்படி சார் சிறு வெற்றி ஆகும்? என்னுடைய பார்வை புரிஞ்சுக்கங்க. ஈவன் சிவசேனா கூட கடந்த முறை 2019 ஒன்றிணைந்து 56 இடம், இப்ப 48 தான் வாங்கியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் 54 36 அதுதான் குறைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக கடந்த முறை 44 இடங்களை வெற்றி பெற்றாங்க. குமாரன் இருங்க, என்ன சொல்றேன்னா 2025 என்பது RSSக்கு ஒரு 100 ஆண்டு. அவர்கள் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற வேண்டும் என்று நிச்சயமாக பெரும் முயற்சி செய்தார்கள் என்பது மாற்று கருத்து இல்ல. ஏனென்றால் அது RSS ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா, நாக்பூர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப இந்த மகாராஷ்டிரா வெற்றி என்பது முக்கியமானதாக பிரதமர் மோடி பார்த்தார், பாஜக பார்த்தது என்பதுல மாற்று கருத்து இல்ல. நான் என்ன பாக்குறேன்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறல, ஆனா சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதற்கான அந்த சோசியல் இன்ஜினியரிங் பாஜக செய்திருக்கிறது. குறிப்பா நான் என்ன பாக்குறேன்னா இந்த மராத்தா இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பெரிய அளவுல கவனம் செலுத்தல. ஏன்னா 1982 இருந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யற காலத்துல கூட இந்த மராத்தா இடஒதுக்கீடு பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த மனோகர் ஜரங்கே பாட்டே என்பவர் ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 2018 வந்து பட்னாவிஸ் வந்து முதல்வர் அமைச்சராக இருக்கும் போது 16% மராத்தாவிற்கு இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கொடுத்தது நீதிமன்றத்துல போய் அது செல்லுபடி ஆகல. ஆனால் இந்த சிண்டே வந்து நாங்க இதை நிச்சயமாக செய்வோம் கொடுத்த உறுதிமொழி முக்கியமானது. ஏனென்றால் மகாராஷ்டிராவில மராட்டியர்கள் 33 விழுக்காடு தான் இருக்காங்க. எல்லாம் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து குடியேறியவர்கள் அதிகம். அப்போ மராட்டியர்கள் இந்த கொள்கையை எடுத்தது முன்னாடி சிவசேனா தான். மும்பையில மராட்டியர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொன்னவர் சிவசேனா. ஆனால் அவர்கள் வந்து இதில் உறுதியாக இல்லை என்கிற எண்ணத்தை பாஜக மக்கள் மத்தியில விதைச்சாங்க. இதை வந்து நிச்சயமா நீங்க பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த கூட்டணி என்பது இந்த விஷயத்தை முக்கியமா முன்னெடுத்தாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மகாராஷ்டிரா வெற்றியை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க காங்கிரஸ் பலவீனப்படுத்தி விட முடியாது. அதே நேரத்துல காங்கிரஸ் நிச்சயமாக ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை செய்யத்தான் வேணும். ஏற்கனவே ஹரியானால வெற்றியை நழுவ விட்டாங்க. இதை நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ராகுல் காந்தி மேல பழி போடாதீங்க.
சரி. ஏன்னா அங்க இருக்கின்ற நீங்க சொல்ற காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், உத்தம் தாக்கரேவாக இருக்கட்டும், எல்லாம் பெருந்தலைவர்கள், மகாராஷ்டிராவுடைய மண்ணின் மைந்தர்கள். அதனால அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை முடிவெடுக்கணும். நிச்சயமாக. அதனால மகாராஷ்டிராவுடைய தோல்வி வெறும் காங்கிரஸ் தோல்வியாக பார்ப்பதை நான் பார்க்கிறேன். சரி,